ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்துசமையல். எல்லாருக்கும் இனிய நல் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கணும்னு நம்ம எல்லாரும் நல்லா வேண்டிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு வர புதன்கிழமை வர்றது. அந்த அன்னைக்கு நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போவே நிறைய பேர் எழுந்து பூஜை பண்ணி அந்த டைம் சூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி முடியாதவங்க 9:30லேருந்து 10:30க்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணணும். அந்த அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதன் பிரகாரம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்றத, அதாவது நெய்வேத்தியத்துக்கும் என்ன பண்ணணும், அப்புறம் பூஜைக்கு எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுவாங்க. விளக்கு நீங்கள் வாசல்லையும் ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றலாம். அதே மாதிரி பெருமாள் சன்னதிலையும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். வாசலில் ஏற்றுற விளக்கு கிழக்க பார்த்து இருந்ததுன்னா ரொம்பவே விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது இந்த மருந்து நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த மூலிகையெல்லாம் கலந்து அதில் குளிப்பாங்க. பட் இப்போ நமக்கு அதெல்லாம் கிடைக்காது இல்லையா, அதனால் கொஞ்சமாக மஞ்சள் அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு நீங்கள் குளிக்கலாம். உங்களுக்கு அந்த மஞ்சள் போட்டு நீங்கள் குளிக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்பவே கிருமி நாசினி தான் அது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் நீங்கள் பண்ணிக்கலாம். காலையில் விளக்கு ஏற்றிட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணலாம். நிறைய பேர் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவாங்க. இது நான் இப்போ படத்தில் காமிக்கிறது மகாலட்சுமி பூஜை. இது கனகதாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் காயின் வச்சு நான் பண்ணுறது வழக்கம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கீழே 6, 7, 8 அப்படி ஏறு வரிசையில் போயின்னு இருக்கும். ₹1 காயின் இருந்தால் நீங்கள் அந்த 1 ரூபீன் நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி வச்சு, இங்கே பாருங்கள் படத்தில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அது கனகதானா சோஸ்திரம். அது 21 இருக்கும். ஒவ்வொரு காயின்லேயும் கொஞ்சமாக குங்குமம் வச்சுட்டு இந்த 4 வரி சோஸ்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இந்த 4 வரி அந்த மாதிரி 21 வரி இருக்கும், அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் அஷ்டோத்திரம் நீங்கள் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 108 அஷ்டோத்திரம், அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்பவே விசேஷம் இந்த குபேர பூஜையும் பண்ணுவாங்க. இந்த குபேர பூஜை பார்த்திங்கன்னா இந்த காயின் வச்சு பண்ணுவாங்க. 108 காயின் வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி குபேர மந்திரம்னு இருக்குது பார்த்திங்களா, நான் கட்டம் போட்டு நான் எழுதியிருக்கிறது. அது ஸ்டிக்கர்லேயும் இருக்குது, நீங்கள் அதுவும் பண்ணலாம். குபேர ஸ்லோகம் சொல்லிவிட்டு 108 போற்றி அந்த நல்லா சத்தம் வரா மாதிரி தட்டில் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். இஃப் சப்போஸ் இது எங்களாண்ட இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் குபேராய போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 108 தடவை சொல்லி நல்லா சத்தம் வரா மாதிரி அந்த காயினை நீங்கள் போடுங்க. இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி நீங்களும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வரைஞ்சி அப்புறம் குபேர கோலம் போட்டு உங்களால் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது என்ன செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 3 பருப்பு போட்டு பருப்பு வடை பண்ணுவாங்க. உங்களுக்கு எது வழக்கமோ நீங்கள் அதை நீங்கள் செய்யலாம். அப்புறம் மாங்காய் பச்சடி பண்ணணும். கண்டிப்பாக மாங்காய் பச்சடி, இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்றவங்க கீழே நான் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன், எப்படி செய்யணும் அப்படின்றத அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மாங்காவை நல்லா பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன எல்லாம் பீசஸாக எடுத்து அதை வேக வச்சுட்டு அதில் வெல்லம் கரைசல் இருக்கு இல்லையா, அதை விட்டு அப்புறம் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக வேப்பம்பூ அதுக்கப்புறம் மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிப்பாங்க நெய்யில். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளை கரைசல் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வெள்ளை கரைசலில் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் அதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு, ஒரு சிலருக்கு கொஞ்சம் தலை இருந்தால் பிடிக்கும். எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் இந்த வேப்பம்பூ காமிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த வேப்பம்பூ அதுக்கப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து அதில் விடலாம். அதாவது என்னென்னா இப்போ அதாவது இனிப்பு கசப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்தது தான் இந்த மாங்காய் பச்சடி. அதே மாதிரி நம்ம
அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போகிறது தான் இதனுடைய அதை தான் இது வந்து டினோட் பண்ணுது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வெல்லம் போட்டு பாயாசம் பண்ணலாம். இந்த மாதிரி பச்சரிசியும் நீங்கள் பைத்தம்பருப்பும் பால்லே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நெய் போட்டு நீங்கள் தாளித்து எடுத்து இன்னும் கொஞ்சம் பால் விட்டு நீங்கள் வந்து பாயாசம் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பாயாசம் வழக்கமோ அதை கூட நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெனூஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெய்வேத்தியத்துக்கு இது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மெனூஸ் தான். என்ன பண்ண முடியுமோ இப்போது இருக்கிற நிலைமைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். நொடிகள் நம்மளை விட்டு போயிடணும், நல்ல வளமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கலாம். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.